சிலருக்கு இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குது. அந்த பெரியவங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்தோம்னா கைக்குள்ள போட்டு வச்சுக்கிற மாதிரி, அப்படி போட்டு வச்சுக்க மாதிரி. கர்த்தரை நம்ப மாட்டாங்க இவங்க. யாரை நம்புவாங்க? சத்தமா சொல்லுங்க. பலசாலிகளை நம்புவாங்க. இந்த நம்முடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த இந்த ராஜீவ் காந்தியை வந்து அந்த கொன்னுட்டாங்க பாருங்களேன். கொல்லும் போது பாத்தீங்கன்னா அவருடைய பாதுகாப்பு படையாளர் எல்லாம் அவரை சுற்றி தான் நின்றுருக்காங்க. நிறைய பேர் அவருக்கு பாதுகாப்பாக எல்லாத்தையும் வைத்திருந்தார்கள். ஆனா அவரை பாதுகாக்க முடிஞ்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாதுகாக்க முடியல. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கூட்டத்துல போகும்போது அவங்க நம்ம நெரிச்சல் ஆகாம இருக்கிறதுக்கு யாராவது 2 பேரை விடுறது தப்பு இல்ல. சிலர் பாத்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு டிஷர்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஜிம்ல உள்ளவங்களை எல்லாம் சுத்தி விட்டுருப்பாங்க. அவளுக்கு பாடி யாரு பவுன்சரா? சோ என்னமோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நிறைய பேர் இப்ப ஊழியக்காரங்களே அப்படி பேர் பவுன்சர் வைக்க ஆரம்பித்தாங்க. நான் ஒரு நாள் வந்து தனியாக ஒரு கடையில் சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் எனக்கு கூப்பிட்டாங்க. பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அப்படின்னு. எங்க இருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி எங்க இருக்கேன் அப்படின்னு. எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா பாஸ்டர், பக்கத்துல சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே தனியாவா போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் தனியா தான் போறேன், மோஸ்ட்லி தனியா தான் போவேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னேன் ஐயோ பாஸ்டர் நீங்க எல்லாம் தனியா போகாதீங்க, நீங்க யாரையாவது ஒரு 2 பேரை கூட எப்போ வச்சுக்கோங்க அப்படின்னு. எனக்கு வந்து அவர் என் மேல அன்பு வச்சு சொல்றாரு. ஆனா வந்து அது ஒரு வித்தியாசமா தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ மனிதருடைய எல்லாருடைய பார்வைக்கும் நம்மளை சுற்றி யாராவது ஒருத்தர் பலசாலிகள் இருக்கிறது பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தங்கள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சி கேளுங்க, உங்களுக்கு பவுன்சர் வேணுமான்னு கேளுங்க, இந்த பாடி ஃபில்டர் வேணுமான்னு கேளுங்க. நிறைய பேருக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு தோன்றாங்க. யாருக்கு தெரியுமா? தங்கள் மேல அவங்களுக்கு என்ன இல்ல, எவனா சுட்டான்னா எவனாவது போட்டான்னா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜாவுக்கு இருந்த ஒரு பெரிய எண்ணம் இல்லைன்னா, அவருக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் ஆல வரவங்க போறோம். யாராவது ஒருத்தர் ரொம்ப பெருசா காமிச்சாங்கன்னா தோளை கைப்படி, பாப்பா நீ தேவைப்பா, பாப்பா உனக்கு என்னப்பா பண்ணணும், உன் குடும்பத்துக்கு செட்டில் பண்ணணும், நான் செட்டில் பண்ணிடுறப்பா. போறவங்களையும் வர்றவங்களையும் இப்படியே சேர்த்து கொண்டாராமா. ஆண்டவரை சேர்க்கணும்னு நினைக்கல. பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர். அந்த அறிவு யாருக்கு இருந்துச்சுன்னா தாவீதுக்கு இருந்துச்சு. தாவீது பெலிஸ்தனுக்கு விரோதமாய் போகும்போது என்ன சொல்றாருன்னா, எப்பா நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், ஆனா நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தலைவர் அவர். எல்லாருக்கும் அவர் இருக்கார், அவர் நாமத்தினால வர்றேன், அதனால நான் இன்னைக்கு உன்னை ஜெயிப்பேன்ப்பா. அப்போ நமக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் வேணும், நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரிய தேவன். ஆமென் சொல்லுங்க.